வேலூரில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் பாஸ் இல்லாமல் தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு திடலுக்குள் வருகை தந்திருக்கிறார்கள். இடதுபுறம் இருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். காவல்துறையினரின் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு தொண்டர்கள் உள்ளே புகுவதான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், அங்கு என்ன நடக்கிறது? காவலர்கள் இருக்கிறார்களா? தாவேகா தரப்பிலிருந்து தன்னார்வலர்களையும் அங்க போட்டிருந்தாங்களா? வேதவள்ளி, இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் அகரஞ்சேரியில் நடைபெற உள்ளது. அதற்கான காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய விஜய் அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்குள் நுழைந்து விட்டார். ஆனால் இவர்களுக்கு 4900 பேருக்கு தான் நிர்வாகிகளுக்கு மட்டும் அனுமதி என QR கோடு அட்டை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பு வரை காவல்துறையினர், அதாவது 4 கட்ட பாதுகாப்புக்கு பிறகு 4 பேரிகார்டுகள் அமைத்து ஒவ்வொரு பகுதியாக அவர்களை தடுத்து நிறுத்தி அட்டை உள்ளவர்களை மட்டுமே அனுமதித்து வந்தார்கள். ஆனால் விஜய் வருகையை தெரிந்து கொண்ட தொண்டர்கள் அளவுக்கு அதிகமாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு எதிரே உள்ள பள்ளிக்குப்பம் சாலையில் குவிந்து விட்டார்கள். அவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்த முயற்சித்தும் கூட அளவு கடந்த கூட்டம் அதிகப்படியாக இருந்ததால் காவல்துறையினரின் தடுப்பை தள்ளிவிட்டும் காவல்துறையினரை மீறியும் முந்தி அடித்துக் கொண்டு கூட்டம், அதாவது QR கோடு இல்லாத கூட்டம், QR கோடு வழங்கப்படாதவர்கள், பெறாதவர்கள் கூட தற்போது காவல்துறையின் அனுமதியை மீறியும் அவருடைய தடுப்பை மீறியும் கூட்டத்திற்குள் முந்தியடித்து ஓடி செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 900 காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்தாலும் கூட இந்த இடத்தில் மட்டுமே சுமார் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பள்ளிக்குப்பம் சாலை வரைக்கும் மொத்தம் 5 இடத்தில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலுமே பாஸ் இருக்கிறதா இல்லை என்று பரிசோதித்து அனுப்பி வருகிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் அரை மணி நேரத்திற்கு உள்ளாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை தருவார் என்பதை அறிந்து கொண்ட தொண்டர்கள் ஆர்வ மிகுதியின் காரணமாகவும் காவல்துறையின் கட்டுப்பாடு மீறியும் அந்த தடுப்புகளை மீறி உள்ளே வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவர்கள் தாவேகா சார்பில் 1000 தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள். அந்த 1000 தன்னார்வலர்களும் பார்க்கிங் மற்றும் கூட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் மருத்துவ உதவி, குடிநீர் உதவி, உணவு உள்ளிட்ட அந்த பாதுகாப்பு பணியில் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வலர் பொறுத்த வரைக்கும் நுழைவாயில் பகுதியில் இல்லை. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் 30 ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பந்தல் போட்டிருக்கிறார்கள். 3 நுழைவாயில்கள் உள்ளது. இந்த 3 நுழைவாயில்கள் மட்டுமே தொண்டர்கள் உள்ளே வர முடியும், வெளியேவும் செல்ல முடியும். இந்த 3 நுழைவாயில்களிலேயே தாவேகா தரப்பில் 1000 பேர் குறிப்பிட்டிருந்த அந்த தன்னார்வலர்கள் இங்கு இடம்பெறவில்லை. மாறாக காவல்துறையினர் மட்டுமே பேரிகார்டு அமைத்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்னுமுமே கூட சாலையில் இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே QR கோடு இல்லாமல் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற தகவலை அறிந்து தொடர்ச்சியாக அனுமதியை மீறியும் தடையை மீறியும் கூட்டத்திற்குள் நுழைந்து சென்றவாறே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேதவள்ளி, எவ்வளவு பேருக்கு அனுமதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது? அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக தொண்டர்கள் வருகிறார்கள் என்றால் அதற்கான இடவசதியும் போதுமான பாதுகாப்பு வசதியும் உள்ளே செய்யப்பட்டிருக்கிறதா? அதற்கு என்ன ஏற்பாடுகள் இருக்கிறது? ஏற்கனவே காவல்துறை தரப்பில் இவர்கள் மக்கள் சந்திப்பு கேட்டபோது இந்த இடத்தில் அவ்வளவு கூட்டம் சேராது என்பதன் காரணமாகத்தான் நிர்வாகிகள் சந்திப்புக்காக அனுமதி வழங்கப்பட்டது. அதிலும் 4900 பேருக்கு மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு முறையான, அதாவது வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதிலிருந்தே வேலூர் வெயில் 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு கொளுத்தி வருகிறது. அதனால் மேற்கூரை அமைக்க வேண்டும், வருபவர்களுக்கு இருக்கை, குடிநீர் வசதி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் காவல்துறையின் ஆரம்ப கட்டத்திலிருந்து விதிக்கக்கூடிய விதிமுறையாக இருந்து வந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இருக்கைகளுமே 4900 இருக்கைகள் மட்டும் தான் போடப்பட்டுள்ளது. 22 பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பேரிகார்டுகளுக்கும் 200 பேர் வீதம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் முதல் 4 பேரிகார்டுகள் பெண்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தை பொறுத்த நீங்கள் குறிப்பிட்டது போல அதிகபட்சமாக 5000 பேருக்கு மட்டுமே இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மீறி கூட்டம் உள்ளே வரும் பட்சத்தில் இங்க நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சுற்றிலும் நுழைவு, அதாவது மற்ற பகுதிகளில் இருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பகுதிகளில் 4 புறத்திலும் இருந்து தொண்டர்கள் எந்த வகையிலும் உள்ளே நுழையக்கூடாது என்பதற்காக 4 புறத்திலையும் மூடி வைத்திருக்கிறார்கள். அதாவது தகர சீட்டு அடித்து க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் 3 நுழைவாயில்கள் மட்டும்தான் இவர்கள் செல்வதற்கான அனுமதி. ஆனால் இந்த உள்ளே செல்லக்கூடிய மொத்த கூட்டமும் அந்த பந்தல் முழுவதும் அமராமல் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வ மிகுதியின் காரணமாக பெண்கள் உட்பட முதியவர்கள் உட்பட அனைவருமே விஜய் நின்று பேசக்கூடிய பிரச்சார பேருந்து எங்கு நிற்கிறது அந்த நோக்கி அந்த கூட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்ட தாவேகா நிர்வாகிகளும்
கூட்டம் ஒரு இடத்தில் கூடக்கூடாது, பின்னால் தள்ளி நிற்க வேண்டும், காலியாக இருக்கிற இடத்தில் நிற்க வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தி வண்ணம் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தற்போதைக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே நீங்கள் கேட்டது போல 4900 பேருக்கு மட்டுமே இந்த இடம் போதுமானதாக காவல்துறை அனுமதி வழங்கி அதற்கான பந்தல்கள், அதற்கான பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கூட்டம் வந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் காவல்துறையின் கட்டுப்பாட்டையும் மீறி இந்த கூட்டம் உள்ளே செல்லும் பட்சத்தில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வர இருப்பதாகவும் தெரிய சூழலில் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அனைவருமே ஒரு குடைக்குள், அதாவது போடப்பட்டுள்ள கூடாரத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அந்த கூட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் கூட்டத்தின் முன்பகுதியில் இட நெருக்கடியும் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்படும் காட்சியையும் நம்மால் பார்க்க முடியும். வேதவள்ளி, பொதுவாகவே வேலூரில் வெயில் அதிகமாக இருக்கும். இன்று நம்ம காட்சிகளில் பார்க்கும் போதும் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதாகவே தெரிகிறது. அப்படி இருக்கும்போது மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர் போன்றவை முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அங்கே குடிநீர் வசதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பந்தலுக்கு உள்ளேயும் சரி, பந்தலுக்கு உள்ளே 3 விதமான குடிநீர் வசதி செய்திருக்கிறார்கள். ஒன்று, பந்தலுக்கு உள்ளே தனித்தனி வாட்டர் கேன்கள், அதற்கு அடுத்து 20 லிட்டர் வாட்டர் கேன்களை வைத்து பிடித்து கொடுப்பது போன்று பந்தலுக்கு வெளியே சின்டெக்ஸ் டேங்குகள், பெரிய பெரிய டேங்குகளை வைத்து தண்ணீர் நிரப்பி இருக்கிறார்கள். இது பந்தலுக்கு சுற்றி இருக்கக்கூடிய குடிநீர் வசதி. பந்தலுக்கு வெளியே பார்க்கிங் வசதி, சாலையில் வரக்கூடிய இடங்களில் சொல்லிட்டு பெரிய பெரிய டேங்குகளை வைத்து அதில் தண்ணீரை நிரப்பி இருக்கிறார்கள். அந்த வகையில் தண்ணீருக்கான வசதிகள் ஓரளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மருத்துவ முகாமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பந்தலுக்கு அருகில் மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாம், அங்கு 10 படுக்கைகள் போடப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கும் வகையில் போடப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக பந்தலை சுற்றி 3 மருத்துவ முகாம்கள் உள்ளது. இதில் 50 மருத்துவர்கள், 100 செவிலியர்கள், 100 உதவியாளர்கள் இந்த மருத்துவ முகாமில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பந்தலுக்கு இருபுறங்களிலும் முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான மருந்து மாத்திரைகள், வெயில்ல சோர்வு ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி அளிக்க வேண்டிய மருந்துகள் உள்ளிட்டவற்றை வைத்து அதற்கான முதலுதவி சிகிச்சை அளித்து வருகிறார்கள். உணவு பொட்டலங்களையும் கூட இந்த தார்வேக நிர்வாகிகளின் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டம் முடிந்து வெளியே செல்லும் தார்வேக நிர்வாகிகளுக்கு சைவ உணவு பொருந்திய உணவு பொட்டலங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த தண்ணீர் கேன்கள், உணவு, மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலுமே கூட இந்த கூட்டம் ஒரேடியாக உள்ளே சென்றதாலும் உள்ளே வந்த கூட்டம் விஜய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால் மொத்தமாக முன்பகுதியில் குழுமி இருப்பதன் காரணமாகவே இந்த கூட்ட நெரிசலை பார்க்க முடிகிறது, தள்ளுமுள்ளுவையும் பார்க்க முடிகிறது. அதனை ஒழுங்குபடுத்தும் பணியில் தான் காவல்துறையினர் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வேதவள்ளி, அனுமதிக்கப்பட்ட அளவை விட தொடர்ச்சியாக தொண்டர்கள் வந்து கொண்டே இருப்பதான காட்சிகளையும் பார்க்கிறோம். அதை தாண்டாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தரப்பிலிருந்தோ அல்லது தாவேகாவுடன் நிர்வாகிகள் தரப்பிலிருந்தோ ஏதேனும் முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்கே காவல்துறை தரப்பிலிருந்து நேற்று இரவிலிருந்தே இந்த கூட்டத்தை கட்டுப்படுவதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் செய்யப்பட்டிருந்தது. அதில் ஒன்றுதான் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பள்ளிக்குப்பம் சாலைக்கு வரும் சாலையை மெயின் பகுதியிலேயே பேரிகார்டு அமைத்து மூடிவிட்டார்கள். அங்கேயே இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், ஆட்டோவின் எந்த ஒரு வாகனமும் இதற்குள் வராது. ஏனென்றால் தேசிய நெடுஞ்சாலையின் அருகில் தான் மொத்தம் 5 இடங்களில் நிகழ்ச்சிக்கு வரும் கூட்டத்தினருக்கான பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 6000 வாகனங்கள் நிறுத்தும் வகையில் 5 இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் கேட்டது போல இந்த கூட்டம் தொடர்ச்சியாக உள்ளே பாஸ் இல்லாமல் உள்ளே வரும் கூட்டத்தை தடுப்பதற்காக காவல்துறையினர் பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் பேரிகார்டு அமைத்தார்கள், அது தொடர்ச்சி 4 இடங்களில் பேரிகார்டு அமைத்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய முயற்சி பலன் கொடுக்காத வகையில் தற்போதும் நம் காட்சியில் பார்ப்பது போன்று தொடர்ச்சியாக தொண்டர்கள் கூட்டத்திற்கு உள்ளே, அதாவது பந்தலுக்கு உள்ளே வரக்கூடிய காட்சியை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். ஆனால் உள்ளத்திற்கு உள்ளே வரக்கூடிய தொண்டர்களை காவல்துறையினர் ஒரே இடத்தில் குழுமுவதை முழுவதுமாக ஓரளவிற்கு தடுக்கும் வகையில் காலியாக உள்ள இடங்களில், பந்தலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காலியான கேலரிகள் உள்ள இடங்களில் அவர்களை ஒருங்கிணைக்கும் பணியை முயற்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். வேதவள்ளி, விஜய் தற்போது எங்கிருக்கிறார்? இன்னும் எவ்வளவு நேரத்திற்குள்ள அங்க நடைபெற இடத்துக்கு வர இருக்கிறார்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக, நிர்வாகிகள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை 8 மணிக்கு சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டார். ஏறக்குறைய சற்று நேரத்திற்கு முன்பு மாவட்ட எல்லைக்குள் வந்தவர் அதிகபட்சமாக இன்னும் 20 நிமிடங்களுக்கு உள்ளாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வரக்கூடும். அதே சமயம் விஜயின் வருகையின் போது தொடர்ச்சியாக வாகனங்கள் அவரை பின்தொடரக்கூடாது, தொண்டர்கள் பின்தொடரக்கூடாது என அறிவுறுத்தல் கூறப்பட்டிருந்தாலும் கூட இதற்கு முன்பான காட்சிகளில் நாம் பார்க்கலாம். அவருடைய வாகனத்தோடு சேர்ந்து தொண்டர்கள் வாகனத்தில் அணிவகுத்து வந்த காட்சியையும் இன்னும் சற்று நேரத்தில்
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பந்தலுக்கு வருகை தர உள்ளார். இவர் வரும்போது பள்ளிக்குப்பம் கிராம சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தடுப்பதற்காக இவருடைய வாகனம் வருவதற்காக 2 பிரத்யேக வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து 1/2 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே கொல்லமங்கலம் என்ற ஒரு பகுதியில் ஒரு பாதையும், அதற்கு அடுத்தபடியாக விநாயகபுரம் என்ற ஒரு பகுதியிலும் விவசாய நிலங்களுக்கு மத்தியில் பிரத்யேக வழி. இவர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இடதுபுறம் திரும்பி அந்த பிரத்யேக 2 வழிகளில் ஏதாவது ஒரு வழி மூலமாக, குறிப்பாக விநாயகபுரம் பகுதியை தான் இவர்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். நிலத்திற்கு விவசாய நிலங்களுக்கு மத்தியில் மண் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது, அது சமன் செய்திருக்கிறார்கள். அந்த வழியில் தான் கூட்டத்திற்கு பின்புறமாக விஜய் அவர்கள் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகளையும் காவல்துறையினரும் தாவேகா தொண்டர்களும் செய்து வருகிறார்கள். நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் சற்று நிமிடங்களில் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். வேதவள்ளி, இன்னும் சற்று நேரத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு தாவேகாவின் தலைவர் விஜய் வருகை தர இருக்கிறார். இணைப்பில் இருந்த குமரவேல் தொடர்ந்து பேசலாம்.